நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கண்டிஷன்ல எனக்கு உம்மா வேணுமா? உம்மா என்ன? இல்ல அமெரிக்கால படிச்சவங்க வெள்ளக்காரனுக்கு மொத்தம் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்படி ஆண்டிப்பட்டிக்காரனுக்கு மொத்தம் கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்களே. கொடுப்பாங்க கொடுப்பாங்க. வாமா, எப்போ வந்த? உங்க டாக்டர் தலை சீவி பவுடர் போட்டு வைத்தியம் பண்ணாங்களே, அப்பவே வந்துட்டேன். என்னன்னு தெரியல, மயக்கமா வருது. கொஞ்சம் வரியாம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை. ஆமாம்மா, அத்தை தான். வா. என்ன நடக்குது? என்ன அத்தை? நடிக்காத. அவனுக்கும் உனக்கும் நடுவுல என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணு இருக்கவே கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டேன், நானே என் பிள்ளைக்கு விஷம் வச்சு கொன்னுடுவேன். அத்தை, என்னால என் அண்ணன் அழுதுகிட்டு இருக்கிறது போதாதுன்னு நீ வேற அவரை அழ வைக்கணும்னு பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி நடந்துக்கிற? என்னாலதான் அழகருக்கு இப்படி ஆச்சு. அவன் மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த நன்றியை நான் எப்படி மறைப்பேன் அத்தை? அதை தவிர வேற எதுவும் இல்லல்ல. என் அண்ணன் பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன். நன்றியை காட்டுறதுக்கு 1000 வழி இருக்கு. தப்பான வழி வேண்டாம். இன்னொரு அவமானம் என் அண்ணன் குடும்பத்துக்கு வரக்கூடாது. அதுவும் என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனால வரவே கூடாது. அவன் விளையாட்டு பிள்ளை, நீ விவரம் தெரிஞ்சவ. அவனை விட்டு தள்ளியே இரு. அத்தை, வேண்டாம்மா. ஏன் நிலைமை உனக்கு வேண்டாம். என் அண்ணன் நிலைமை உன் மேல உசுர வச்சிருக்கிற உன் அண்ணனுக்கும் வர வேண்டாம். வா அழகரு, பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. அண்ணா, எனக்கு ஒண்ணும் இல்லண்ணே, பக்காவா இருக்கேன், பயப்படாத. டேய், ஆபரேஷன் பண்ண உடம்புடா, 1 வாரம் 10 நாள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அழகரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. அழகரு, இன்னொரு பொறுப்பை எடுத்து வந்திருக்க ஐயா. இது வரைக்கும் நீ பண்ண எல்லா சேட்டைகளும் போன ஜென்மத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துக்கு வேணுங்கிற கலட்டாலாம் இனிமே நீ புதுசா ஆரம்பிக்கலாம். பாத்தியானே அப்பா சொல்றத? அப்பா சொல்றது என்னடா தப்பு இருக்கு? நீ பண்ண பாவம் எல்லாம் இந்த கத்திக்கத்தோட காலியா போச்சுடா. இனிமே புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்டா. டேய் இவள, என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. இந்த வந்துட்டங்க. சின்னவர அம்புட்டும் திருஷ்டி. நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் நீங்க ஸ்டைலா போறத வரத பார்த்துட்டு பெருமூச்சு விட்டே உங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க. என்ன அழகரு, உனக்கு ரசிகர்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க போல இருக்கு. ஆமாங்க, சின்னவர் பஸ்ல தொங்கிட்டு போனார்னா பஸ்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்க நெஞ்சும் படக்கு படக்கு நடிக்கும். சரி, எதுக்கு வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு? ஆரத்தி எடுமா. என்னண்ணே கூத்துது? நம்ம வாடிப்பட்டி காலையை அடைக்கிட்டு வந்த மாதிரி இம்புட்டு வர எப்படி கொடுக்குறீங்க? டேய், நீ எதுக்குடா காலை அடக்கணும்? நீ தாண்டா இந்த வீட்டு காலை. இவங்கன்னு போட்டுச்சு 5 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கணும்னு இருந்திருக்கு. உன்னை பிடிச்ச தரிசரியமெல்லாம் ஆஸ்பத்திரியோட போகட்டும். உள்ள போங்க. வாடா அழகரு. அம்மா, ஒரு டம்ளர் பால் கொண்டு வா. சரிங்க மாமா. எனக்கு பால்லாம் வேணாம்ப்பா. உனக்கு இல்லடா, உங்க அக்காவுக்கு. அக்காங்க சாமி ரூம்ல இருக்கா. உனக்கு அடிபடிச்சுன்னு கேட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவ பல்லுல பச்சை தண்ணி கூட படல. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பொழைச்சுக்குவேன்னு டாக்டர் சொன்ன அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு சாமி ரூமுக்குள்ள போனவதான் இப்ப வரைக்கும் எந்திரிக்கல. அழகரு, நீ கொடுத்து வச்சவன்டா. இப்படி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நீ பெரிய தம செஞ்சிருக்கணும்டா. சின்னவர,
இத போய் உங்க அக்கா கையில கொடுங்க. நீங்க வந்து உங்க கையால குடுக்கற வரைக்கும் எதையும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போங்க. போப்பா அழகரு. அழகரு, என்னக்கா இதெல்லாம்? நீ பட்டினி கிடந்தா எனக்கு குணமாயிருமா? இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாம இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்து 2 நிமிஷம் இருக்கும். இப்படி குனி. நீ என்ன பார்த்து கும்பிட வேணா, சாமியை பார்த்து கும்பிடு. கடவுளே, இவனுக்கு ஒரு நல்ல புத்திய குடியா. என்னக்கா இப்படியெல்லாம் வேண்டிக்கிற? யார் யாருக்கு எது இல்லையோ அதைத்தானே வேண்டிக்க முடியும். கடவுள் எனக்கு அறிவு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பாலை குடி. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ அப்புறம் சப்பரம் சாப்பிட்றதெல்லாம் வேணாம். இப்ப முதல்ல என் கண்ணு முன்னாடி குடி. சும்மா சிரிச்சு சமாளிக்காதக்கா, குடின்றேன்ல. சரி. குடிக்கா. 7 நாளா ஒன்றும் சாப்பிடவே இல்லையா? யார் சொன்னது? யார் சொல்லல, அதான் எல்லாரும் சொல்றாங்களே. அவங்க சும்மா சொல்றாங்கடா. நீ புழுகாதக்கா, எனக்கு தெரியாது உன்னை பத்தி. யாராச்சும் இத்தனை நாள் சாப்பிடாம இருப்பாங்களா? இல்ல அழகரு, வருஷம் சஷ்டிக்கு எதுவும் சாப்பிடாம தானே விரதம் இருப்போம். அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். அது எதுவும் ஒண்ணா? அந்த முருகனுக்காக வருஷம் 7 நாள் விரதம் இருப்போம்ல. எப்போ ஒரு தடவை என் அழகருக்காக இருக்க கூடாதா? தம்பி, எனக்கு தெரியும், இப்படி எல்லாம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கோன்னு நம்ம காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சின்ன மனசு திருப்தி. உண்மையாவே உன்னை குத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு கொலையே நடுங்கிடுச்சுடா. கொஞ்ச நாளா உனக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சுடா. அதான் விஷயத்தை கேள்விப்பட்டதும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் அழகர் திரும்பி வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு. இதுக்கு பேர் வேண்டிக்கிறது இல்ல, சாமி மிரட்டுறது. நான் எம்பிட்டுதான் பாவம் பண்ணாலும் நீதான் உன் கணக்குல ஏகப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கே. நீ கஷ்டப்படுவேன்றதுக்காகவாது கடவுள் என்ன எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, ஆஸ்பத்திரியில் பிரெட்டும் பாலும் தின்னு நாக்கு செத்து கிடக்கு. உன் கையால 2 தோசை சுட்டு கொடுக்கா. வாடா. வா. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். நானா? நான் தான். ஓ, டாக்டரா? இல்ல, உன் மாமாவோட டாக்டர். பாரா. எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். மருந்தெல்லாம் ஒழுங்கா? சாப்பிட்றேன். மாமா சொல்லு செல்லம். ஹலோ. ஹலோ. என்ன செல்லம் கில்லாம்? சரி, பாப்புன்னு கூப்பிடவா? அதே என் அண்ணன் கூப்பிடுறது. அப்ப நான் எப்படி கூப்பிடுறது? அத நீதான் கண்டுபிடிக்கணும். எப்படி கூப்பிடலாம்? எனக்கு பட்ட பேரே வச்சது இல்லையா? யார் சொன்னா? இருக்கே. என்னது? குல்ஸ். ஆண்டலே ஆண்டலே. நான் போனை வச்சுட்டேன். தெரியுது. இதான் எனக்கு வச்சிருக்க பேரா? இல்ல இல்ல, உனக்கு நல்லதா ஒரு பேர் ஒண்ணு யோசிக்கிறேன். சரி, யோசி யோசி. ஆண்டலே. சொல்லு. இல்ல, ஒரு சின்ன சந்தேகம், கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியா? சொல்லு. நீ பாவப்பட்டு ஒன்னும் லவ் பண்ணலையே?
என்ன சிரிக்கிற? உனக்கு அப்படி தோணுதா? இல்ல, குத்துப்பட்டவன் சாகுறப்போ சந்தோஷமா சாகணும்னு நினைச்சு நீ லவ்வ சொல்லி நான் சிகிச்சை பலன் இல்லாம உயிரோடன்றனா? நீ இருக்க பாரு. இல்ல, பதில் சொல்லு. ம்ஹும். இல்ல, இல்லன்னா அதுக்காக சொல்லல. ஏற்கனவே உள்ள இருந்த காதல் உன்னை அப்படி பார்த்ததும் என்னை மீறி வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமா. ஆண்டல, சொல்லு. இன்னும் என்னால நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. நீ நல்ல வேண்டா. ஆண்டல, நீ நல்ல வேண்டா. உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஆண்டல, ஒரு ஐலவி சொல்ல. என்ன இது? இல்ல, சொல்ல. சரி, சொல்றேன். சொல்லு. ஹலோ ஹலோ, ஆண்டல, ஆண்டல, ஹலோ ஹலோ. சை, முக்கியமான அண்ணா. எரிஞ்சிடுறா. அண்ணா. தூக்கி எரிய அழகரு. காதலுக்கு உதவாத போனு இருக்கவே கூடாது. இல்லண்ணா, இந்த டுபாக்கூர் போனை வச்சுட்டு லவ் பண்ணா லவ் எப்படிடா வளரும்? இந்தாடா. அப்பப்ப செல்ஃபில ஒரு போட்டோ எடுத்து தட்டி விடுறா. மெசேஜ் அனுப்பு. வாட்ஸ்அப், வைப்பர்னு என்னென்னமோ இந்த போன்ல இருக்குடா. இத வச்சு உன் காதல வளருடா. அன்பை வளர்க்கறதுக்கு தான் சயின்ஸ் பயன் பண்ணும். பின்னி எடுறா. அண்ணா. டேய், என்னடா தம்பிடா? என் தம்பிடா நீ. என்ன பாப்பு, அடம் பிடிச்சு கோயிலுக்கு கூட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான வேண்டுதலா? ஆமாண்ணே. என்னப்பா, எனக்கு தெரியாத வேண்டுதல்? ஒண்ணும் இல்லண்ணே, எங்க அப்பாக்கு சக்தி சக்தின்னு ஒரு பையன் இருக்கான்ல. என்னது? இல்லண்ணே, எங்க அப்பா இருக்கார்ல கலெக்டர், அவருக்கு சக்தி சக்தின்னு ஒரு பையன் இருக்கான். ஓ. ஆமாண்ணே. ஐயோ, பயங்கர முரட்டு பையன். ஒன்னு அடிதடி வெட்டு குத்து கலாட்டான்னு அவன் தொல்லை தாங்க முடியலண்ணே. அதுக்காக இங்க கூட்டுக்கு வந்து கையில ஒரு கட்டை போட்டு கட்டு இருக்க வரைக்கும் யாரும் அடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்க போறியா? அது இல்லண்ணே, அந்த பையனுக்கு கை கட்டு போட்டாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு, அதான் கால் கட்டு போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒன்னும் புரியலப்பா. அந்த பையனை ஒரு ஆள்கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னப்பா சொல்ற? என்ன யாரு பிடிக்க முடியும்? ஒரு திருக்காளி. ஒன்னும் புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், முதல்ல தலை சீவு. சாமி தானப்பா கும்பிட போறேன், அதுக்கு தலையெல்லாம் சீவன. தலைய சீவுன சொல்றேன்ல. ஐயா, நான் அப்போ உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. சீப்பிடிச்சு சீவுன. கொஞ்சம் ஆண்டாலே போதும்பா. மேக்கப் வேறயா? எதுக்கு பிள்ளை? எங்க வச்சேன்? இங்க தானே வச்சேன். இந்த திருநீரை பூசிக்கோ, முரட்டு முஞ்ச சாந்தமா காட்டும். கோயிலுக்குள்ள போயிட்டு வரப்ப தான் திருநீர் பூசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருநீர் பூசி கோயிலுக்கு அனுப்புறதை இன்னைக்கு தான் புதுசா பாக்குறேன். சரிண்ணே, உள்ள போ. நான் உள்ள போவா? நீ வாப்பா. ஐயோ, இல்ல, நீதான் உள்ள போகணும். என்னப்பா என்ன தனியா கோயிலுக்குள்ள போக சொல்ற? அண்ணே, உன் ஜோடி உள்ள இருக்குனே, போனே. உனக்கு அப்பா ஒரு பொண்ணு பேசி வச்சிருக்காருல்ல? ஆமா. அந்த பொண்ணு கோவிலுக்கு வந்திருக்கு. ஐயோ, என்ன ஆள விடுப்பா. நீ எங்க எஸ்கேப் ஆக முடியாது. விடுப்பா. சொன்னா கேளு. என்னப்பா நீ இப்படி மாட்டி விட்ட? மாட்டி விட்டதுனால உங்க ஐயா தான், அப்பா தான் உன்னை கூட்டிட்டு போய் பொண்ணை காட்ட சொன்னாரு. சரி, பொண்ணு கூட அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்கல்ல? அண்ணே, காமெடி பண்ணதானே. ஐயா, அப்ப பொண்ணு மட்டும் தனியாவா வந்திருக்கு? அண்ணே, பயப்படாம போன. சரிப்பா, அந்த பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ எல்லாம் அவங்களை கண்டுபிடிக்க வேண்டாம், நீ உள்ள போய் நில்ல, அவங்களே உன்னை கண்டுபிடிப்பாங்க. ஆமா. ஏப்பா, கண்டிப்பா நான் போய் யாருக்கு? சரிப்பா, போ முதல்ல. போ.
நீங்க சக்திவேல் தானே? கலெக்டர் வீட்டு புள்ள தானே? என்னங்க பள்ளிக்கூட புள்ள மாதிரி பயப்படுறீங்க? பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன பார்த்ததா ஆணி கத்துனது மறந்துருச்சாக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? இருக்கே அணைச்சு ஒரு உண்மை தருமோ? அப்படின்டா? சினிமாலாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? பாப்பனே. முத்து படம் பாத்திருக்கீங்களா? ஆமா. அதுல ரஜினி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? ஆமாமா, இந்த ரஜினி விஞ்ஞானி வருவாரு, அந்த படம் தானே? சரியா போச்சு. அது எந்திரன்ங்க. இல்லங்க, எல்லா படம் பாப்பேன். ஆனா தியேட்டர் விட்டு வெளியே வரப்ப எல்லாம் மறந்து போயிடுறேன். இந்த அஞ்சான் படத்துல சூர்யாவுக்கு ஒரு வியாதி இருக்குமே. ஏங்க அது கஜினிங்க. சரி சரி, அதை விடுங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். மாப்பிள்ளை யாரு? ஐயா சாமி, இங்க மாப்பிள்ளைங்கிறது நீங்க தான். ஓ, உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். அதுட்டீங்கல்ல? அதுக்கு இல்ல, அதுட்டீங்கன்னா கிளம்பலாம்ல. முன்னாடி மட்டும் தானே பார்த்தேன், பின்னாடி சரியா பாக்கலையே. சரி, பாத்துக்குங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? ஏங்க கிண்டலுக்கு தானே இதெல்லாம் பண்றீங்க, சீரியஸ்னு சொல்லிடாதீங்க. சரி வாங்க அங்க உட்கார்ந்து பேசுவோம். இல்லங்க, நின்றுட்டே பேசுவோம், இதே வசதியா தானே இருக்கு. அது இல்லங்க, கொஞ்சம் உட்கார்ந்து. பாருங்க, இந்த கோயிலுக்கு நான் தான் பொறுப்பு. வயசு பிள்ளையோட அங்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அப்புறம் அப்புறம் மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா. பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லுங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. நிஜமாவா? ஆமா. அப்பாடா. ஏங்க, நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க. அப்புறம் அவரை உடனே போன் பண்ணி எங்க ஐயாட்டின்னு சொல்ல சொல்லுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? அப்ப பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்குனா எனக்கு நீ. இப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாண தேதியை பார்க்க சொல்லுங்க. அடுத்த மாசம். அடுத்த மாசம்? அடுத்த மாசம் வரைக்கும் தள்ள வேண்டாம், இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து முடிச்சிடலாம். நான் வரேன். சரி, இந்தாங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னது இது? அல்வா. அல்வாவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க, சக்தி உட்காருங்க. வணக்கம் சார். என்ன விஷயம் சார்? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ரிப்போர்ட் ரெடி பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எதுவும் மாத்த முடியாது. அதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடலான்னு வர சொன்னேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? தப்பு பண்ணவங்களே நாளே நாளில் அம்மிக்கு பிடிச்சிட்டீங்க சார். எந்த கட்டத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி நாங்கள் நடந்துக்க மாட்டோம். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்புறமா வாபஸ் வாங்குறது இந்த மாதிரிலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம் சார். நம்பிக்கையாசம் நடந்துங்க சார். எங்கே வேணாலும் வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம். என்ன சக்தி, நான் என்னதுக்கு பேச கூப்பிட்டேன்னு முன்னாடியே யாராச்சும் சொன்னாங்களா உங்களுக்கு? இல்லை சார், நீ என்ன சொல்ல வரேன்டே ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு ஓடி போன ஆத்திரத்துல அதுக்கு காரணமானவங்க மேல கோவப்பட்டிருக்காங்க. பொண்ணு வீட்டுல காம்ப்ரமைஸா போகலான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு நீங்க அவங்கள உள்ள தூக்கி போடுவீங்க. 4 வருஷம் உள்ள இருந்துட்டு வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத பகையை வளர்த்துக்கிட்டு? சார், இவங்க குத்த வந்தது என் தங்கச்சிய, குறுக்க வந்து காப்பாத்துறது என் மாப்பிள்ள.
நீங்க மட்டும் இவங்களை பிடிச்சி உள்ள போடலண்டா வாழ்நாள் முழுவதும் காணாம போயிருப்பாங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரவுடித்தனம் பண்றீங்க? சார் அவங்க உள்ள இருக்கிறது அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. வெளியே வந்து சுத்தினா வீணாவில செத்து போயிருவாங்க. சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அந்த 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். சட்டம் என்ன முடிவு பண்ணுதோ பண்ணட்டும். தப்பு பண்ணது 2 பேரா? ஆமா, இவங்க 2 பேரையும் தானே நீங்க பாத்தீங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. சார் இவங்க 2 பேரும் கூலி பட சார். இவங்களை அனுப்பி விட்டு இவங்களுக்கு தண்டனை அடைக்கணும். அவன் யார் என்னன்றத கம்ப்ளைண்ட்ல டீடைல் எழுதி கொடுத்துருக்கோம்ல. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களால பிடிக்கிறதுக்கு நான் நீங்க வச்ச ஆளா? ஒரு விசாரணையில தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள பிடிச்சு போட முடியும். அவங்க 2 பேரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சது. சார் நான் வேண்டாம் படிக்காதவனா இருக்கலாம். எங்க அண்ணன் தாசில்தார், எங்க அப்பா கலெக்டர், என் தங்கச்சி வக்கீல். சட்ட நட எங்களுக்கும் தெரியும் சார். உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தர்றப்பைய கலெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி எல்லாத்துக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சுட்டு தான் உங்களுக்கு அனுப்பிச்சோம். ஒழுங்கா தப்புனவனை பிடிச்சி உள்ள போடுங்க. இல்லாட்டி உங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிரும். ஆஹா, போலீஸே இந்த வாங்குறானே, கண்டிப்பா இவன் அரசியலுக்கு தான் வருவான். என்னையா என்னைய மிரட்டியா நீ? சார் மிரட்டல சார், உங்க கடமையை செய்யுங்கன்னு சொல்ல வரேன். இத பாரு சத்தே, ஏலே யார பேர் சொல்லி கூப்பிடுற? போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லனா தூக்கி போட நிறுத்திடுவேன். சரி விரா. இல்லப்பா, சின்ன பையன் உன் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். என்ன சத்தே, உன் தங்கச்சி தப்பு பண்ணுச்சு. எங்க சைலயும் தப்பு நடந்துச்சு, ஒத்துக்குறோம். தப்புக்கு தப்பு சரியா போச்சு. இதோட விட்டுட்டா எல்லாருக்கும் நல்லது. எல்லாம் வேணா தப்பு பண்ணது உன் தங்கச்சிரா, அடுத்து தப்பு பண்ணது நீயே. ஒழுங்கு மரியாதை உள்ள ஓடி போய் உட்காந்துக்க. மறுபடியும் எங்களுக்கு எதிராக கத்திய தூக்க முடியும் யோசிக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டு வாய் வர பேசுறா. சத்தே, இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்க. உன் குடும்பம் இதே அசிங்கத்தை அனுபவிக்கும். உன் தங்கச்சி ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிப்பா. அப்போ அவனை கழுத்து எடுத்துட்டு இதே ஸ்டேஷன்ல குத்த வழியா வந்து நிப்ப. நீ நானும் ஒன்னா களி பிம்போம். உன் மூஞ்சில காரி துப்புவேன். ஏய், ஓடி ஓடி தங்கச்சி பத்து வச்சது நீங்கடா. அதனாலதான் பெத்த அப்ப அத்தா அண்ணன் தங்கச்சி அமுடி பத்தி விட்டு விட்டு ஓடிவிட்டா. என் தங்கச்சி தங்கம்டா. நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாடா நாங்க வளர்த்துருக்கோம். இன்னொரு வார்த்தை என் தங்கச்சியை பத்தி ஏதாவது பேசுன நாக்க அறுத்து முடியும் பாத்துக்க. டேய், உன் தங்கச்சி திரும்ப